ஐயப்பன் சுவாமியோட வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு இந்த கதை ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் மகிஷாசுரன் ஒரு அரக்கன் இருந்தான். அவர் ரொம்ப பலசாலி. அவனுக்கு அரக்கர்கள் எல்லாம் அடிமைப்பட்ட மாதிரி இருக்கும். தேவர்கள் எல்லாம் சுகபோகமாக வாழ்கிறாங்க. இந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவரை நோக்கி அவர் பல ஆண்டுகளாக தவம் பண்ணுறாரு. வருஷங்கள் பல கடந்ததுக்கப்புறம் பிரம்மதேவனுக்கே மனசு இறங்கி, என்னப்பா உனக்கு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்றாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, சாகா வரம் கொடுக்க முடியாது, பிறந்தவங்க எல்லாரும் சாகணுன்றது விதி, நீ வேறு ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி வரம் கேளுன்னும் போது அவர் நினைக்கிறாரு, பெண்கள் எல்லாமே பலகீனமானவர்கள், அதனால் என்னுடைய சாவு என்பது ஒரு பெண்ணால் மட்டுமே நடக்கணும்னு சொல்லிடுறாரு. இப்போ அவரும் வரத்தை கொடுத்துட்டாரு. வரம் வாங்கின சந்தோஷத்தில் தலகால் புரியாமல் இவர் ஆடுறாரு. முதல்ல சொர்க்கலோகம் போகிறாரு. அங்கே இருக்க அழகிய பெண்களை எல்லாம் கவர்ந்து இவங்களோட அரண்மனையில் வச்சு டான்ஸ் ஆட சொல்கிறாரு. அதே மாதிரி சொர்க்கத்தில் உள்ள எல்லா சுகபோகத்தையும் அரக்கர்கள் அனுபவிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு.